அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள், துர்க்கைக்கு உகந்த நாள். விளக்கு போடுறது ராகு காலத்தில் நல்லதாக இருக்கும். இன்று பஞ்சாங்கம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது லைக்கும் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது இன்னும் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட என்ன மாதிரி பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக சொல்லணும்னா பொது பலனாக நீங்கள் ராசி நட்சத்திரமும் கேட்காதீங்க. சுயஜாதகம் பார்க்குறது ஒன்று, மற்றபடி உங்கள் ராசியை பற்றி உங்களோட எதிர்காலம் பற்றி குறிப்பாக ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா துதிய திதி புதன். நாளைக்கு காலையில் 2:41 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்குது. 3ஆம் வரை இன்றைக்கி தரிசனம் செய்ய வேண்டியதாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் பகல் 1:04 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாகவும், சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:04க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பகல் 3:12லேருந்து 4:38 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9:27லேருந்து 10:53 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 12:19லேருந்து 1:46 வரைக்கும் இருக்குது. இப்போ திருவோண நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, விஷ்ணு பலி, பெயர் சூட்ட, திருமணம், உணவு வழங்க, காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு செய்கிறது, வேலை துவங்க, பயிர் தொழில் செய்ய, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. துதிய திதி பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு முஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள், அதாவது ஐயருங்களை வச்சு செய்கிற வேலைகள், திருமணம், பயணம், கோவில் அமைத்தல், வீட்டில் வழிபாடு இடம் அமைத்தல், நகை உற்பத்தி செய்தல், எல்லா விஷயத்துக்கும் உகந்ததாக தான் இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு ஆசை, துலாம் ராசிக்கு வாழ்வு, விருச்சிக ராசிக்கு பக்தி, தனுஷ் ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு தெளிவாக இருக்குது. நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக எல்லாரும் கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. முதல் ராசி மேஷ ராசிக்கு நாள் கொஞ்சம் தெளிவாகவும் உற்சாகமாகவும் எல்லா விஷயத்துலையும் சாதகமாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும், சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு. வேலை செய்கிறவங்க, அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகளோ பதவி உயர்வுகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த கடன்களோ இல்லைனா வராத கடன்கள் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சிலருக்கு உண்டு, எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது. வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் எடுக்கிறது நல்லாவே இருக்குது. உங்களோட செயல்பாடும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு, நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு சாதகமான நாள். நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிற சவால்களை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான தைரியம் உங்கள்கிட்ட உறுதியும் நிறையவே இருக்குது. நாளை எல்லா விதத்துலேயும் சாதகமாக கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஊக்கத்தொகை மாதிரி பண வரவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட நட்பான அணுகுமுறை இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். நல்ல தெளிவான சிந்தனைகளோட சில விஷயங்களை பற்றி பேசுவீங்க. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மனசு விட்டு சில விஷயங்கள் செய்கிறது 2 பேருக்கும் புரிதலையும் அனுநித்தியும் ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது. வரவு நல்லாவே இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போக மீதியை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்தவித பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளை மேஷ ராசிக்காரங்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக எல்லா வாய்ப்பும் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. கவனமா நாளை கொண்டு போங்க. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். தொழில் செய்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கூட இருக்கிறவங்களால வர வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதை பெருசாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யதார்த்தமாகவோ வேலையில் ப்ரொஃபஷ்னலாகவோ அணுகிறது எல்லா விதத்துலேயும் சிறந்தது. பயணங்கள் இருக்கும். அதே நேரங்களில் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க இசை விழாக்களில் கலந்துக்கிறது நல்ல ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களோட செயல்களை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை காலையிலே திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக எல்லா வேலையும் செய்யுங்க. திறமையாக செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் தொணக்கூட வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ எழ வாய்ப்புகள் இருக்குது. தொணக்கூட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. சில விஷயங்களை மனசு விட்டு ஓப்பனாக பேசுனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களோட பணத்தை கடினமாக இருக்கும் கையாளுறது. அது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி இல்லைனா முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்யுங்க. ஓய்வெடுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. ரிஷப ராசிக்கு பொறுப்புகளால் சில பிரச்சனைகள் உண்டு. கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு குழப்பங்கள் தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மனசில் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளில் காலதாமதம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது. குடும்பத்தினர் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள சில கவலைகளும் வருத்தங்களும் இருக்குது. முக்கிய முடிவுகளோ இல்லைனா புதிய விஷயங்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக இன்றைக்கி இல்லை. பயணங்கள் இருக்குது. பயணங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. கூடுதல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேலைகளில் சில நேரங்களில் உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொணக்கூட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா பேசும்போது வார்த்தைகளை நிதானம். அதே நேரங்களில் அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறதும் சில பிரச்சனைகளை நீங்கள் வளர்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக மனசு விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகளை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு பராமரிப்பு இல்லைனா வீட்டுக்கு பசங்களுக்காக செலவுகள் அது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக செலவுகள் செய்யும் போது ஜாக்கிரதையாக செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனை உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தொடைவலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் சந்தோஷமான பலன்கள் உண்டு. எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு புது தெம்போடும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரிகள் ஆதரவு வேலையில் நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயமாக வெளியூர் நபர்கள் மூலியமாக அனுகூலமான பலன்கள் கிட்டும். வீட்டு தேவைகளும் சரி பசங்களோட சந்தோஷங்களும் நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. துணையை கூடயும் குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். நாள் முழுக்க உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்ப்பீங்க. குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையில் பிரகாசமான வாய்ப்பும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கும், அவங்களோட ஆதரவு இருக்குது. செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் வளர்ச்சியும் இந்த நாளில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் நண்பர் இல்லை திருமணத்திலையோ இல்லைனா விசேஷங்கள்லையோ விருந்துகள்லையோ கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. தொணக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தொணக்கிட்ட இன்னைக்கு உட்கார்ந்து பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் சீராக தான் இருக்கும். எதிர்பார்த்த வரவு இருக்குது. கையில் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. சேமிப்பும் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் பராமரிக்க வாய்ப்புகள் அதிகம். அதிக அளவில் சின்ன சின்னதாக முதலீடு செஞ்சு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் முழுக்க உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவாக புத்துணர்ச்சி, உறுதி, நம்பிக்கை எல்லாமே உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு தெம்பும் நல்ல ஒரு சுறுசுறுப்பும் துடி துடிப்போட நாளை கொண்டு போவீங்க. தனவரவு நல்லா இருக்கும். அது மூலிமா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களோட படிப்பு, அவங்களோட வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. சுய காரியங்களுக்கான உங்களோட முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வேலை விஷயமா வெளியூர் பயணமோ தொழில் விஷயமோ பயணமோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை எல்லாமே பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி நாள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட முயற்சிகள் நல்ல ஒரு பலனை காணக்கூடிய ஒரு விதத்தில் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத சந்தோஷங்களை எதிர்பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி தான் எல்லா விதமும் உங்களுக்கு நாள் சாதகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். அது உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நல்ல ஒரு திட்டமிடல் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி எல்லா விதத்தையும் நாளில் சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு துணைக்கூட நேர்மையான அணுகுமுறை மேற்கொண்டு 2 பேருக்குள்ளேயும் உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. நல்ல வெளியில் போகிறதும் ஜாலியாக இருக்கிறதும் இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் திருப்தியான மனநிலையை கொடுக்கும். மனசு விட்டு பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நிதி தேவைகள் எல்லாமே பாதுகாப்போட பூர்த்தியாகும். எதிர்பாராத தனவரவு இருக்குது. கடன் வகையில் கொஞ்சம் பண வரவும் இருக்குது. அதாவது உங்களோட தேவைக்கு அத்தியாவசிய கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாள் முழுக்க சாதகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதத்துலையும் சுறுசுறுப்பாகவும் போகும். சட்டுன்னு நாள் முடிகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக இம்மிடியட்டாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உறவினர்கள் வருகை கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. வீண் செலவுகளை கொடுக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஒத்து போகணும். கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். மனசை விடாமல் தைரியமான நாளை கொண்டு போங்க. பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு புது நம்பிக்கையை தரும். நாள் முழுக்க தைரியமும் உற்சாகமும் உங்களுக்கு அவசியம் தேவை. நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. நாளை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெருசாக வளமாலாம் எதிர்பார்க்காதீங்க. மனசை பதட்டம் இல்லாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. உங்களோட பொறுப்புகளை கையாண்டு பணிகளை முடிக்க வேண்டிய ஒரு நாள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தொணக்கிட்ட சண்டை படாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் 2ம் இருக்கத்தான் செய்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். செலவுகளுங்கிற பேரில் விரயம் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லைன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கலாம். உங்ககிட்டயும் கொஞ்சம் பதட்டங்களும் பொறுமை இல்லாத ஒரு மனநிலை எல்லாமே ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. நாளை சிறப்பாக அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. நாளுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். வரவு கம்மியாக தான் இருக்கும். தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை முழுசாக கொண்டு போகிறது நல்லது. காலையிலே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகளை ஓரளவு கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகலாம். பசங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து நல்ல ஒரு பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு உங்கள் மனசை செலுத்தி ஒருமுகப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. சில சமயங்களில் பொறுமையை இழக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் அமையும். அதை பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்க சிறப்பாக உங்களோட காலையிலேயே வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் உறவில் 2 பேருக்குள்ளேயும் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் அமைதியை அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக பேசி தீர்த்துக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாளாக இல்லை. சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்குகிற நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துலேயும் உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. 2 பேரோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் நல்ல ஒரு திருப்திகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளோ புதிய ஆரம்பங்களோ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற வகையில் இருக்குது. வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சின்ன சின்ன முயற்சி கூட உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்க ஏற்ற ஒரு நாள். உங்களோட திறமைகளை வெளியுலகுக்கு நிரூபித்து நல்ல ஒரு சந்தோஷமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செயல்பாடுகள் எல்லாமே அனுகூலமான பலன்கள், சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் நாளை திருப்தியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பொறுப்புகள் அறிஞ்சு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட திறமையை மெருகூட்டுற வகையில் நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நட்பான அனுசரணையான அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல ஒரு 2 பேரும் ஒன்றா வெளியில் போய் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒருவருக்குள்ள ஒரு நல்ல புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி நாளை இனிமையான தருணங்களை அனுபவித்து கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது. வரவு நல்லா தான் இருக்கும். உங்களோட வரவால் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களோட ஆரோக்கியத்தையும் சரி, உங்களை சுற்றி சூழ்நிலை நடக்கிற விஷயங்களும் சரி, எல்லாமே உங்களை ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பேச்சுக்களில் கவனமாக இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா வார்த்தைகள். ஏன்னா சில நேரங்களில் பதட்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் தேவையில்லாத குழப்பமும் கவலையும் ஏற்படும். வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வீட்டில் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சு எதிர்பார்த்த லாபத்தை அடையலைனாலும்
நஷ்டமாகாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள் முழுக்க உங்கள சோகமாவும், மந்தமாவும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட செயல்கள், காரியங்களையும் அத புத்திசாலித்தனமாவும், பக்குவமாவும் செய்யுங்க. எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல்கள்ல கொஞ்சம் நிதானம், கவனம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் ஏற்பட மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களோட பொறுப்புகள கவனமா செய்யுங்க. கவனக்குறைவோட வேலைகள செஞ்சு தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொண கூட பேசும்போது கவனமா பார்த்து பேசுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய விஷயங்களாக்கி டென்ஷன் ஆகாம, பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. பண விஷயத்துக்கு பொறுத்தளவுக்கு பணத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு இல்ல. கையில இருக்கிற பணத்த சாதுரியமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியத்துல கால்வலி, ஆ கைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தனுசு ராசிக்கு பொறுமை தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்து, புத்திசாலித்தனமா நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்களும் ஏற்படும். குறிப்பா சொன்னீங்கன்னா, வரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில அமைதி இருக்கிற மாதிரி இருக்கு. அத அப்படியே தக்க வச்சுக்கங்க. தொழில் வியாபாரத்தில லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் ஒரு சிலர் சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களோட வளர்ச்சிக்கும், உங்களோட நாள கொண்டு போறதுக்கும் உதவியா இருக்கும். புதிய பொருள் வாங்குறேன்ற பேர்ல பார்த்து வாங்குங்க. செலவுகளும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ரொம்பலாம் அதிர்ஷ்டம்லாம் எதிர்பார்த்து நாள கொண்டு போகாதீங்க. சாதகமான நாள் கொஞ்சம் தாமதமா தான் எல்லா விஷயமும் நடக்கும். நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நாள பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படலாம். மனச அமைதியா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகள அவங்கள அனுசரிச்சு சிறப்பா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் குடுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையா போய் முடியிற மாதிரி இருக்கும். யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட எண்ணங்கள வெளிப்படையா தொணக்கிட்ட பேசுறது நல்லது. ஏன்னா, அதுல தயக்கம் இருக்கு. அது மகிழ்ச்சிய கெடுக்கிற மாதிரி இருக்கும். சந்தேகம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள பரஸ்பர புரிதலோட நாள கொண்டு போனீங்கன்னா சந்தோஷம் கூடும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை வளர்ச்சி சிறப்பா இல்ல. எதிர்பார்த்த பணவரவு இல்ல. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா பார்த்துக்கங்க. கூடுதல் பொறுப்புகள் காரணமா கூடுதல் செலவுகள் உண்டு. நாள ஜாக்கிரதையா பண விஷயத்துல இருங்க. ஏன்னா, எதிர்பாராத சில சூழ்நிலைகள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சில அசௌகரியமான சூழ்நிலைகள் இருக்கு. உடம்புல ஏதோ சரியில்லாத மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். ஓய்வெடுக்க நேரம் இல்ல. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போங்க. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு குழப்பம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்தத விட அ எதிர்மறையில ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சில விஷயங்கள் நீங்க நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, காலையிலேருந்து உங்களுக்கு எந்த விஷயத்திலயும் ஆர்வம் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்படுறது வருத்தத்தை ஏற்படுத்தும். வேலை செய்றவங்களுக்கு பயணங்களால அலைச்சல் ஏற்படும். அ உங்களுக்கு கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை இல்லாம தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் உண்டு. உங்களோட வேலைகள ஈஸியா செய்றது எப்படின்னு ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி செய்ங்க. ஏன்னா, ரொம்ப நாள் கடினமா போகிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்ககிட்ட நிறையவே இருக்கு. வேலையில ஒரு பயமும், என்ன நடக்குன்ற தயக்கமும் உங்ககிட்ட வேலைய செய்ய விடாம இருக்கும். நீங்க திறமையா பணியாற்றி உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கூட கூட பேசாம அமைதியா இருந்து விஷயங்கள பக்குவமா கையாள்றது நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்கி நாள டென்ஷன் ஆக்காம கொண்டு போனீங்கன்னா போதும். சில விஷயங்கள்ல தொணக்கிட்ட சரி ஒத்துக்கிறேன், செய்றேன் அப்படின்னு அடங்கி போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் இருக்கும். உங்களோட பண விஷயத்த பண பற்றாக்குறைய தொணக்கிட்ட கோவமா காட்டாதீங்க.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கையில இல்ல. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகளும், விரயங்களும் இருக்கறனால, ஒரு பதட்டமும், டென்ஷனும் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொடவலி, இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தூக்கம் இல்ல, ஓய்வு இல்ல. அதே நேரங்கள்ல அலைச்சல் இருக்கும். கவனமா நாள கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸா பண்ணுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமும், மகிழ்ச்சியும், குடும்பத்தில சந்தோஷமும் இருக்கிறது, நல்ல ஒரு நிறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பசங்களோட ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறப்பா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். சிறப்பான முன்னேற்றம் இருக்கு. வரவு அதிகமா இருக்கறனால, சில புதிய விஷயங்கள செய்யறதுக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு திருப்தியான மனநிலை இருக்கும். வேலையில, தொழில்ல இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆன்மீக காரியங்கள்ல மனசு ஈடுபட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தொழில்ல லாபமும், வேலையில வளர்ச்சியும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு அமைதியான மனநிலையில இருப்பீங்க. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க ஆதாயங்கள் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வருமானமும் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட திறமைகள் கூட வேலை செய்கிறவங்க கிட்டயும், மேலதிகாரிகள் கிட்டயும் பாராட்டப்படும். எதிர்கால வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சேமிப்பும், நல்ல ஒரு வருமானமும் பெறுகிற விதமா நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அன்பும், காதலும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சில மறக்க முடியாத தருணங்கள இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோடையும், மகிழ்ச்சியோடையும் நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எல்லா விதத்திலயும் சந்தோஷமும், மனநிறைவும் குடும்பத்தில துணைக்கூட இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை நல்ல ஒரு வளர்ச்சி காண்ற மாதிரி இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கும். உங்களோட பணத்த புத்திசாலித்தனமா கையாளுவீங்க. சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவையும், திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மீன ராசியை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் உங்களோட கனவுப்படி, உங்களோட விருப்பங்கள் படி நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க. நல்லா அதாவது இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எ எதிர்பார்ப்பு என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பொதுவா எல்லாரும் உங்க ராசியை போட்டுட்டு, நட்சத்திரத்த போட்டுட்டு பலன் சொல்லுங்கன்றீங்க. அந்த மாரி பொது பலன் சொல்றது சரிப்பட்டு வராது. சுயஜாதகம் பார்க்கறது தான் அது உகந்ததா இருக்கும். அதே நேரங்கள்ல பொது பலனுங்கிறது எந்தெந்த ராசிக்குன்னு தனியா இருக்கும். அது ஒரு 20லேருந்து 30% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். 100% பொருந்தாது. ஏன்னா உங்களோட கிரகநிலைகள், தசாபுக்தி, கோச்சாரம் அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையுமே தவிர, பொது பலன்கள் பொதுவா ராசிக்கு அந்தந்த கோச்சாரத்தில் இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் பண்ண உதவியா இருங்க. நன்றி, வணக்கம்.